பொருளை வீட்ல வாங்கி வச்சிருந்தா இப்படி ஆயிருக்காதுல்ல. சரி, நீங்களும் என்ன செய்ய முடியும்? அந்த வீட்ல இப்படித்தானே இருந்தாக வேண்டியிருக்கு. சரி, நான் வரேன்பா. ரோகிணி, அவங்கதான் பணம் வேணான்னு சொன்னாங்கல்ல. அதுக்காக அப்படியே விட முடியுமா? அப்புறம் நமக்குன்னு என்ன ரெஸ்பெக்ட் இருக்கும்? இது நமக்கு கௌரவ பிரச்சனை மனோஜ். உன் தம்பியால நாம சேல் பண்ண ஃபர்ஸ்ட் பொருள் ரிட்டர்ன் வந்துருச்சு. அவன் வேணும்ட்டு தான் இது எல்லாமே பண்ணிருக்கான். அந்த மீனா மிக்ஸி வாங்க வந்தப்போ ஆன்ட்டி அவளை வாங்க விடல. அத மைண்ட்ல வச்சுட்டு தான் அவன் நம்மள இன்சல்ட் பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். ஆமா, உனக்கு ஏது இவ்வளவு பணம்? கயிறு கட்டிருக்க? தாலியை அடகு வச்சுட்டு. ஏன் இப்படி பண்ண? வேற என்ன பண்றது மனோஜ்? அந்த காசை திருப்பி கொடுக்கலனா ஸ்ருதி முன்னாடி நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடும். அவங்க வீட்டு காசை நாம சும்மா வாங்கி வச்சிருக்கோன்னு 4 பேர் பேசினா அது உனக்கு தானே அவமானம். யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது மனோஜ். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ரோகிணி. எனக்காக இவ்ளோ பண்ற. நான் உன் வைஃப் மனோஜ். உனக்காக செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? இருந்தாலும் தாலியை போய் நீ... பரவாயில்ல விடு. பிசினஸ் டெவலப் பண்ணி நீயே எனக்கு திரும்ப தாலி வாங்கி கொடுப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த அளவுக்கு நான் எங்கேயுமே அவமானப்பட்டதே இல்லம்மா. வேலைக்கு போகாம 1 வருஷம் அசிங்கப்பட்டு தானே இருந்த. டேய், வாய மூடுறா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு திமிரா வேற பேசுற. நான் இப்ப அப்படி என்ன பண்றேன்? இப்ப கூட நீங்க செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியல. டேய், என்னடா நக்கலா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? உன் விஷயத்துக்கு எது வேணா செய்வியா? உன்னால இன்னைக்கு நாங்க அவமானப்பட்டு நிக்கிறோம். நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வித்த பொருள் இன்னைக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? வெளியில தெரிஞ்சா எங்களுக்கு தான் கெட்ட பேரு. இதுல கெட்ட பேர் வர்றதுக்கு என்ன இருக்குது? நல்ல பொருளை வித்தா நல்ல பேர் வரப்போகுது. சும்மா இது போய் ஓவரா பேசிட்டு இருக்காங்க. யாரா ஓவரா பேசிக்கிட்டு இருக்குது? நீ தானே ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. என் கடை ஸ்டாஃபுக்கு முன்னாடியும் கஸ்டமருக்கு முன்னாடியும் எவ்வளவு இன்சல்ட் ஆச்சு தெரியுமா? எல்லாம் உன்னாலதான். ஆண்டி, ஸ்ருதியோட அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசினாங்க. பாத்தீங்களாங்க, சம்பந்தியமாவ மரியாதை இல்லாம பேசியிருக்கான். டேய், அவங்களுக்கு எதுக்கு நீ போன் பண்ண? பா, அந்த ஏசியை கொண்டு வந்தவன் திரும்ப எடுத்துட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டான்ப்பா. அதனாலதான் அவங்களுக்கு கால் பண்ணி அதை சொல்ல சொன்னேன். டேய், அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாரா? நீ யாரு கேட்ட ஏசி முதல்ல திருப்பி அனுப்புன? பின்ன அவங்க அனுப்புன ஏசியை வாங்கி நடு வீட்டுல மாட்டிக்க சொல்றியா? டேய், அவங்க எவ்வளவு ஆசையா வாங்கி அனுப்புனாங்க. அவங்க முகத்துல அடிக்கிற மாதிரி திருப்பி அனுப்பியிருக்க. முத்து, எங்க கிட்ட கேட்காம நீயே ஏன்டா அனுப்புன? என்னடா நீ அவங்க கூட சேர்ந்துட்டியா? நம்மளாம் என்ன கை கால் இல்லாம இருக்கிறோம், இல்ல வேலை வெட்டிக்கு போகாம இருக்கிறோமா? வெளியாளுங்க எதுக்குடா முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து ஏசி வாங்கி மாட்டி விடணும்? அவங்க ஒண்ணும் வெளியாள் இல்ல, நம்ம வீட்டு சம்பந்தி. நம்ம யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவங்க வாங்கி அனுப்பியிருக்காங்க. அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி நீ பண்ணிருக்க. அத்தை, அதான் அன்னைக்கு அவங்க கேட்கும் போதே ஏசி வேண்டான்னு மாமா சொல்லிட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு அவங்க வாங்கி அனுப்புனாங்க? ஏய், என்னடி அவனை ஏத்தி... டேய், சும்மா ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருக்காத. என்ன அவமானப்படுத்தணும், என் பேரை கெடுக்கணும், அதுக்காக தானே இதெல்லாம். ஆமா, இவர் பெரிய தேசிய தலைவர். இவர் பேரை கெடுக்கிறதுக்காக நாங்க சதி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க நல்லா பிசினஸ் பண்ணணும், டெவலப் ஆகணும்னு ஸ்ருதியோட அம்மா பிளஸ் பண்ணி எங்ககிட்ட முதல் கஸ்டமரா முதல் பொருள் வாங்கினாங்க. அதை திருப்பி கொடுக்க வச்சிட்டீங்கல்ல. அவங்க என்ன ஐடியாவோட இதை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியல. இப்ப என் மம்மி என்ன ஐடியால பண்ணாங்கன்னு சொல்ல வரீங்க? அவங்க நல்ல எண்ணத்துல தான் ஸ்ருதி பண்ணாங்க. இவரோட எண்ணம் தான் சரியில்லை. ஏங்க,
அப்படி என்ன இவர் எண்ணம் சரியில்லை? எங்க கடைக்கு கெட்ட பேரை வர வைக்கதான் இதெல்லாம் பண்ணிருக்காரு. அன்னைக்கு நீங்க பொருள் எடுத்தப்போ நான் அதை ஃபர்ஸ்ட் வாங்கிக்கல. அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு தானே இப்படி எல்லாம் பண்ணீங்க. அப்படி ஒண்ணு நடந்ததே எனக்கு மறந்து போச்சு. சும்மா நடிக்காதீங்க முத்து. அந்த கோவத்தை இப்படி பழி வாங்கிருக்கீங்க. ஏங்க அப்படியெல்லாம் மனசுல வச்சு யாரையும் அவருக்கு பழி வாங்கலாம் தெரியாது. இங்க பாரு, 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அதை பண்ணிருக்காங்க. தேவலாம் பேசாதான் உனக்கு அவ்வளவுதான். உன்னை விட அறிவாளி தான். நீ செஞ்சிருக்க வேலைக்கு உன்னை என்ன செய்வேன்னு தெரியாது, பாத்துக்க. என்னடா ஏங்க, செய்வ? வேண்டாங்க. என்ன செய்வ? என்ன செய்வ? சொல்டா, என்ன செய்வ? செய்டா, நீ என்ன செய்ற? நானும் பாருடா. சொல்டா, அப்படி பண்ணு. என்ன பண்ணுவ? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா சில மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஏன் முன்னாலேயே சத்தம் போட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் இவன் தாங்க காரணம். அந்த ஏசியோட காசை திருப்பி கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சுமா. நான் இதுல டீலருக்கு வேற பணத்தை கொடுத்துட்டேன். அப்புறம் எப்படி சம்மந்திமாக்கு பணத்தை திருப்பி கொடுத்த? நான் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக ரோகிணி அவ தாலி அடமான வச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா. ஐயோ, என்னம்மா அது? மஞ்சக்கயிறை கட்டிக்கிட்டு இருக்க? வேற என்ன ஆண்டி பண்றது? சடனா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? அதனாலதான் வச்சுட்டேன். ஷோ கடவுளே, என்னம்மா நீ? உன்னை உங்க அப்பா இந்த கோலத்துல பார்த்தா எங்களை என்ன நினைப்பாரு? ஏங்க பாருங்க, நம்ம வீட்டு மருமக மஞ்சக்கயிறோட நிக்கிறா. ஏன் மீனாவும் ரொம்ப நாளா மஞ்ச கயிறுல தான் இருக்கிறா? அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? டேய், அவளும் ரோகிணி ஒன்னாடா? இவ எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கா? அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ரோகிணி நீ, ஐயோ கடவுளே, இனிமே நான் உங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? ஏங்க, வீட்டுக்குள்ளதான் இவன் என்ன மதிக்கிறதே இல்ல, பெத்து தொலைச்சிட்டேன்னு விட்டு தொலைச்சிட்டேன். நம்ம வீட்டு சம்மந்தி அவங்கள போய் மரியாதை இல்லாம பேசியிருக்கா. எப்ப பாரு இவனால வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் மன உளைச்சல் தான் வருது. அத்தை, அவங்களும் ஒரு வார்த்தை ஏசி அனுப்பட்டுமான்னு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. ஆமா, உங்ககிட்ட வந்து அனுமதி கேட்கணுமா? உன் புருஷனுக்கு வக்காலத்து வாங்குறியா நீ? ஓய மூடிட்டு இரு சொல்லிட்டேன். அங்கிள், ஏசி மாட்டிதான் ஆகணும்னு நானும் சொல்லல. ஏதோ என் அம்மா என் மேல இருக்கிற பாசத்துல அனுப்பிட்டாங்க. என்கிட்ட சொல்லிருந்தா நான் பேசிருப்பேன். இல்ல நீங்க சாஃப்டா பேசி வேண்டான்னு சொல்லிருக்கலாம். அத விட்டுட்டு இவரா எப்படி அங்கிள் யாரையும் கேட்காம சொல்லலாம்? இப்படி சொல்ற? நம்ம வீட்டுக்கு ஏதாவது தேவைன்னா நீ சொல்ல போற, நாங்க வாங்கி மாட்ட போறோம். எது 1.5 லட்சத்துக்கு ஏசியை வாங்கி நீ மாட்டுவியா? எப்படி உன் பொண்டாட்டி பூ கட்டி சம்பாதிச்சு கொடுப்பாளா? ஏன் அத்தை, பூ கட்டி வாங்க முடியாதா என்ன? கிழிச்ச. சுமார் முத்து, இப்ப பிரச்சனையே நீ தனியா முடிவெடுத்ததுதான். பா, அவங்க வேணும்னு நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை வரணும் தான் இப்பெல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த வீட்ல சண்டைனாலே உங்களால மட்டும் தான் வரும். ஏங்க, மத்த யாராலயும் சண்டை வரதே இல்லையா? உங்க ஹஸ்பண்ட்னாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. 2 பேரும் சும்மா இருக்கமா. அவங்கள மாதிரியா நீங்களும் சண்டை போட்டு இருக்கீங்க? நல்லாவா இருக்கு இதெல்லாம்? முத்து, நீ நினைக்கிறது சரி தப்புங்கிறதெல்லாம் வேற. எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கிற இடத்துல நீ தன்னிச்சையா முடிவெடுக்கிறது தப்புதான்டா. உன்ன மாதிரி
அப்பா எங்க? அங்கதான் இருக்காங்க. இன்னும் கோவமா தான் இருக்காரா? இருக்காதா பின்ன? இப்ப நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஆளாளுக்கு என்ன திட்டிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க பண்றது எதுவும் தப்பு இல்லையா? என்ன மீனா நீ இப்படி சொல்ற? உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? எது தேவையில்லாத வேலை? இந்த பழகுரலோட அம்மா என் அப்பா அசிங்கப்படுத்துறது தான் அந்த ஏசி அனுப்பிச்சு வச்சிருக்கு. தெரியுமா உனக்கு? ஆமா, நல்லா தெரியும். தெரியுமா? ஏங்க, இது கூட தெரியாம இருக்குமா? அவங்க திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இப்படி ஏசி அனுப்பி வச்சா குடும்பத்துல குழப்பம் வரும்னு சொல்லிதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. மீனா நீயா இப்படி சொல்ற? பின்ன வேற என்னங்க பண்ண போறாங்க? மண்டபத்துல நடந்த பிரச்சனையை வச்சு ஸ்ருதியையும் ரவியும் தனியா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு நினைச்சாங்க. அது நடக்கல. இப்ப அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கணும்னு சொல்லிதான் இப்படி ஏசிய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு கூட தெரியுதா? உங்களை விட நல்லாவே. மீனா நீ கூட இவ்வளவு அறிவா யோசிக்கிற? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கா? எங்களுக்கு எல்லாம் இல்லையா? இல்ல, நான் அப்படி சொல்ல. நீ எப்பவுமே யாரையும் குறை சொல்லாத மாதிரி தானே பேசுவ. நான் குறையெல்லாம் ஒன்னும் சொல்லல. அவங்கள பத்தின உண்மைதான் சொல்றேன். எனக்கு பூ கட்டுறதை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இல்ல இல்ல இல்ல, நீ பெரிய அறிவாளிதான். ஆனா உனக்கே தெரியுதுல்ல அந்த பழக்குரலோட அம்மா வேணும்னே தான் பண்ணிருக்குதுன்னு. அப்புறம் நீ என்ன திட்டுற? அவங்க நடக்கணும்னு நினைச்சத நீங்க நடத்தி வச்சிட்டீங்க. நீங்க திருப்பி அனுப்புனதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா நீங்களா முடிவெடுத்தீங்க பாருங்க, அதுதான் தப்பு. மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா அவர் எல்லார்கிட்டயும் பேசி திருப்பி அனுப்ப சொல்லிருப்பாரு. அப்ப பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இப்ப நீங்களே யாரையும் கேட்காம பண்ணது மத்தவங்களுக்கு சாதகமா போச்சு. அவங்க நினைச்ச மாதிரி நமக்கு பிரச்சனையும் வந்துருச்சு. அந்த நேரத்துல யோசிக்க தோணல மீனா. ஒரு கோவத்துல அனுப்பிட்டேன். அந்த கோவம் தான் யோசிக்க விடாம பண்ணுது. அத குறைச்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் வராது. இனிமேலாவது நீங்களா முடிவெடுத்து எதையும் செய்யாம இருங்க. நம்மள சுத்தி இருக்கிற சில பேருமே எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. உன் அண்ணன் கொஞ்சம் கூட மாறவே மாட்டாருல்ல? நான் கூட சம்டைம்ஸ் மீனாக்காக அவர் பேசுற ஸ்டூப்பிடான விஷயங்களெல்லாம் கேர் பண்ணாம விட்டுருக்கேன். ஆனா இப்படி பண்ணும்போது எப்படி சைலண்டா இருக்க சொல்ற? என்ன இப்பவும் உன் அண்ணன் மேல தப்பு இல்ல, அவர் நல்லதுதான் செஞ்சாரு, நான் தான் ஓவரா ரியாக்ட் பண்றேன்னு சொல்ல போறா தானே? நான் அப்படி சொல்லவே இல்லையே. முத்து பண்ணது தப்புதான். நீதான் இப்படி பேசுறியா? இதுல என்ன டவுட் உனக்கு? இல்ல, உன் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் என் மேலதான் தப்புன்னு சொல்லுவ. இப்ப உன் அண்ணன் மேல தப்பு இருக்குன்னு சொல்ற? இந்த தடவை அவன் மேலதான் தப்பு இருக்கு. அவன் ஏசிய திரும்ப அனுப்பணும்னு நினைச்சது தப்பு இல்ல. தான் பண்ணா அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவியோன்னு நினைச்சேன். முத்து பண்ணது தப்புதான். அட் த சேம் டைம் உங்க அம்மா பண்ணதும் தப்புதான். அவங்க மேல என்ன தப்பு இருக்கு? அவங்க எதுக்கு இங்க ஏசி அனுப்பணும்? உங்ககிட்ட கேட்டாங்களா? இல்ல. அப்ப இது தப்பு தானே? நம்ம கிட்ட கேட்டிருக்கணும். இல்ல அப்பா அம்மா கிட்டயாவது இப்படி நான் உங்க வீட்டுக்கு அனுப்ப போறேன், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்கணும். இல்ல, அவங்க சர்ப்ரைஸா கூட கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கலாம்ல. அது உனக்கு பர்சனலா கொடுத்திருந்தா அது வேற ஸ்ருதி. ஆனா இந்த வீட்டுக்குள்ள என்ன பொருள் வரணும் வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ண வேண்டியது ஏன் அப்பாதான். யாரையும் கேட்காம அவங்க பாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது இன்சல்ட் பண்ற மாதிரி இல்ல? ஓகே, எனக்கும் புரியுது. என் மம்மி என்னையாவது கேட்டிருக்கணும். நீ சொல்றது சரிதான் ரவி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா வெளியில நீ எல்லார் முன்னாடியும் இதை சொல்லவே இல்லையே. உங்க அம்மா இப்படி செஞ்சது எனக்கு தப்புன்னு தெரியுது. இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் வச்சு அதை சொன்னா உனக்கும் அது எம்பாரசிங்கா இருக்கும். நீ பதில் சொல்ல முடியாம நின்றுப்ப. என்னடா என்ன உங்க அம்மாவை பிளேம் பண்றேன்னு திட்ட போறியா? நான் ஏண்டா திட்ட போறேன்? உன்னை நினைச்சா ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட். ஓஹோ, இப்பதான் நீ கரெக்டா திங்க் பண்ற. என்னையும் என் ஃபேமிலியும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு பாரு. இப்பதான் நீ ஒரு கரெக்டான ஹஸ்பண்ட் மெட்டீரியலா மாறி இருக்க. அப்ப என் மேல கோவம் இல்லையே? இல்ல, ஹாப்பியா இருக்கு. நிஜமாவா? ஆமா ரவி, ஒரு வைஃப் தான் ஹஸ்பண்ட் கிட்ட அதிகமா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? நிறைய லவ். அதுவும் தான். ஆனா கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல நம்ம மேல தப்பே இருந்தாலும் தான் ஹஸ்பண்ட் தனக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு தான் எல்லா பொண்ணுங்களும் விரும்புவாங்க. ஓஹோ, அப்படி வேற தோணுமா? ஆமா, மேரேஜ் ஆன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எப்பவும் அவங்களோட ஃபேமிலிக்கு தான் ஃபேவரா இருப்பாங்களாம். நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டியிருக்குன்னு சொல்வாங்க.
எல்லா மென்னும் அப்படிதான் நானும் நினைச்சேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள எப்பவும் இருக்கணும் ரவி, அது மட்டும் போதும். ஏங்க, இந்த வீட்ல தான் நீங்க இருக்கீங்களா இல்ல சும்மா வாடகைக்கு வந்துட்டு வந்துட்டு போறீங்களா? உன் வீடுன்னு வார்த்தைக்கு 300 தடவை சொல்லிட்டு இருப்ப. இனி வாடகை கேட்டாலும் கேட்ப. விளையாடாதீங்க. உங்க புள்ளையால இந்த வீட்ல என்னென்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நான் தான் அவனை கேட்டாச்சு, திட்டியாச்சு. இதுக்கு மேல நான் என்னத்தை தான் செய்யணும்? அவனாலே இந்த மீனாவால இந்த வீட்ல யாருக்குமே நிம்மதியே இல்ல. இப்ப மீனா என்னத்த பண்ணா? அவன் பண்றதுக்கெல்லாம் அவதான் காரணம். அவதான் அவன் பின்னாடி நின்னு நல்லா சாவி குடுக்கறா. அவங்க 2 பேரும் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல நிம்மதியே இருக்க போறதில்ல. இதுக்குதான் நான் அவங்கள தனியா வைக்கணும்னு சொன்னேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் முதல்ல இருந்தே அதை தான் சொல்றேன். இப்பவே அவங்க 2 பேரும் ரூம் இல்லாம ஹால்ல தான் படுத்துக்கிறாங்க. இந்த ரூம்லயும் நம்ம படுத்துக்கிறோம். அவங்க 2 பேரும் நமக்காக விட்டு கொடுத்துதான் இருக்காங்க. அவ தாலி செயினே கழட்டி கொடுத்திருக்கா. எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. முதல்ல ரோகிணிக்கு ஒரு தாலி செயின் வாங்கணும். அது மனோஜோட வேலை. அவன் பொண்டாட்டிக்கு அவன் வாங்கி கொடுப்பான். அப்ப அது வரைக்கும் என் மருமக கழுத்துல மஞ்ச கயித்தை கட்டிட்டு இருக்கணுமா? நம்ம கௌரவம் என்ன ஆகுறதுங்க? இவ்வளவு நாளா மீனா மஞ்ச கயிறை கட்டிட்டு இருக்காளே, அப்போ உன் கௌரவத்துக்கு எது ஆகலையா? என்னடி உடம்பு சரியில்லைன்னா ஸ்பெஷல் வார்டு மாதிரி ரூம் தேவைப்படுதா உனக்கு? நீ எல்லாம் ஜெனரல் வார்டுல தான் போய் படுக்கணும். தப்புதான் அத்தை, தெரியாம வந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. என்னடி மழுப்பிட்டு இருக்கிற? வா, வாடி வெளியே. அத்தை விடுங்க. அத்தை. விஜயபுரி என்ற நாட்டை விவேகவர்மன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் அரசவையில் நன்கு கற்றிருந்த அறிஞர்கள் இடம்பெற்றிருந்தனர். அரசன் ஒரு நாள் அந்த அறிஞர்களை பார்த்து, அறிஞர் பெருமக்களே, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது என்று கேட்டான். இந்த கேள்வியை கேட்டதும் முதல் அறிஞர், வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர்தான். உயிரில்லை என்றால் நம் வாழ்க்கையில் ஒன்றும் அனுபவிக்க முடியாது என்றான். இரண்டாவது அறிஞர், மன்னா, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது அறிவுதான். அறிவில்லாமல் ஒருவரும் வாழ முடியாது என்று பதிலளித்தார். மூன்றாவது அறிஞர் எழுந்து, அரசே, வாழ்க்கையில் பொறுமையின்றி நாம் ஒரு கணம் கூட வாழ முடியாது. எனவே மிகவும் விலை உயர்ந்தது பொறுமைதான் என்று பதிலளித்தார். நான்காவது அறிஞர், அரசே, நம்ம பூமிக்கு வேண்டிய ஆற்றல் சூரியனிடமிருந்து தான் கிடைக்கிறது. சூரியன் இல்லை என்றால் பூமியில் உயிர்கள் கிடையாது.